பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி வேலை பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு காசு அதிகமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வரும்போது சும்மா இல்லாமல் பாப்பாவுக்காக அவங்க கேக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்து இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. வேறு யார், நாங்கள் தான் நல்லவங்க, மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிச்சிட்ருக்க சுந்தரம், பவானி, ஜெயா, பிரீத்தி. ஏன்னா நாள் வேற சக்தி பிரீத்தி கூட வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் வேற மனசில் வச்சுக்கிட்ட நம்ம பிரீத்தி, ஜெயா, பவானிலாம் சேர்ந்து இங்கே பொண்ணியை இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. உன்னை யார் என் பொண்ணுக்கு கேக்கு சாக்லேட் சொல்கிறது? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, உன் பொண்ணு வாங்கி கொடுத்துலாம் என் பொண்ணு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னியை பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுவும் சுந்தரம் ரொம்ப ரொம்ப நக்கலாக பேசும்போது டக்குன்னு பொன்னி கோவப்பட்டு, சும்மா என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அப்படின்னு டக்குன்னு மூஞ்சடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. அதை பார்த்து சுந்தரத்துக்கு ரொம்பவே நோஸ்கட் ஆகிடுது. பதிலே பேச முடியல. அதுக்காக டக்குன்னு ஜெயா பேசுகிறாங்க. உடனே சக்தி பேசுகிறாரு, என்னம்மா எதுக்கு இப்போ பொண்ணி தட்டுறீங்க? பொன்னி சொந்தமாக சம்பாதிச்ச காசில் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு விருப்பம்னா சாப்பிடுங்க, விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் சண்முகனே சொல்கிறாரு, பொன்னி எங்களுக்கு கொடுமா, நாங்கள் எடுத்துக்கிறோம், உனக்கு சம்பளம் உயர்வு கிடச்சிருக்குல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே பொன்னி சுந்தரத்துக்கு அப்புறம் சண்முகத்துக்கு கொடுக்குறாங்க. சுந்தரத்துக்கு இல்லை, சந்திரசேகருக்கும் சண்முகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் சக்தியை கொடுக்காம என்னமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்தின்றவனே யோசிக்கிறாரு, பொன்னி நமக்கு தருவாளா மாட்டாளா, எல்லாரும் முன்னாடி தரலனா ரொம்ப அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு பொன்னி சக்தின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சிவானி பாப்பா நான் அத்தை கூட மேலே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இங்கே பிரீத்தி, பவானி, சுந்தரம், ஜெயா 4 பேருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இங்கே சண்முகம் எல்லாமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பொன்னிக்கு திடீர்னு கடையிலேருந்து கூப்பிட்டு ஃபேனும் தராது கிடக்காரு. ஏன்னு கேட்கும்போது இது மாதிரி உனக்காக நான் வாங்கி வச்சோம்னா எடுத்துருவோமான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொன்னி ஃபேன் எடுத்து வந்து வச்சுட்டு இங்கே தூங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து சந்திரசேகர் சந்தேகம் வருது. உடனே சக்தி சொல்கிறாரு, அப்பா நான் அந்த அப்பா அதெல்லாம் ரெடி பண்ணேன், அவளுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தது, ஃபேனு வாங்கி கொடுத்தது எல்லாமே நான் தான்ப்பா. ஏன்னா பொன்னியை பொறுத்த வரைக்கும் நானாக பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா, அதுக்காக வேறு வழி தரல, அதுதான் அந்த கடைக்காரை பயன்படுத்தி இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. சூப்பரா தம்பி, நீ இப்படியே பண்ணு சக்தி, கண்டிப்பாக பொன்னி மனசு மாறிடுவா. பொன்னிக்கு உன் மேலே கோவம் இல்லடா, உள்ளுக்குள்ளே அன்பு பசலாம் இருக்குது, வெளியில் காட்டிக்காமல் இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் இந்த சந்தோஷம் அடுத்த நாள் காலையில் பொன்னி ஏஞ்சி எப்போதும் போய் வேலைக்கு போகிறாங்க. சக்தியும் பொன்னியை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஆனால் இன்றைக்கி சக்தியை ஃபாலோ பண்ணி நம்ம சுந்தரம் போகிறாரு. அப்படி இந்த பொன்னி எங்கே தான் வேலை பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பொன்னி பண்ணி சக்தி போகிறத பார்த்தோன்னே சுந்தரத்துக்கு ரொம்ப டவுட் ஆகுது, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா பொன்னி போய் டெய்லியும் சாப்பிட்ற அந்த விலை மலிவான ஹோட்டலில் போய் பொன்னி சாப்பிட்றாங்க. பொன்னிக்கு பக்கத்துலேயே உட்காந்து சக்தியும் அதே ஹோட்டலில் சாப்பிட்றாரு. அதை பார்த்து சுந்தரத்துக்கு செம்ம ஷாக் ஆகுது. அடப்பாவி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ குடும்பத்தில் பிறந்திருக்க, அவன் இங்கே சாப்பிட்றதே நான் பிரச்சனை பண்ணுறேன், இவனும் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கானா? ஓ இப்படி தான் நீங்கள் காதலை வளர்த்துட்ருக்கீங்களா? இருக்கட்டும் தம்பி, இன்றைக்கி இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சுந்தரம் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் இங்கேருந்து பொன்னி அந்த கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. அதை பார்க்குறாரு சக்தி பின்னாடின்னு. அதை சுந்தரம் பின்னாடின்னு பார்க்குறாரு. ஓ டெய்லியும் இவன் இவ்வளோ ஃபாலோ பண்ணி தான் இங்கே வரானா, அதனால தான் பிரீத்தி கூட ஆஃபீஸ் போகாமல் தடுக்கிறானா இவன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பொன்னி ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறதுக்காக போகிறாங்க. போன உடனே சக்தி பின்னாடியே போயிட்டு அண்ணன் அவர்கிட்ட பேசுகிறாரு, அண்ணா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கொடுத்தீங்கண்ணே ஃபேனு, இன்றைக்கி பொன்னி ரொம்ப நல்லா தூங்கினானு அப்படின்னு சொல்லவும், பார்த்தப்பா நானும் பொன்னி மூஞ்சில் நல்ல கலையாக இருக்குது, நல்ல பொண்ணுப்பா அவ அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் எனக்கும் அப்படின்னு சொல்லவும், சரிங்கண்ணா இன்றைக்கி சம்பளம் 500ரூபாயில் நீங்கள் 200 தருவீங்க, நான் 300 இந்தாங்கன்னு சொல்லும்போது, இல்லைப்பா அந்த பொண்ணு 500 வாங்கிக்க மாட்றா, எப்படி 200 வேஸ்ட்டு அந்த உண்டியில் தான் போட போகிறா, அதனால் நீ 100 கொடுப்பா போதுப்பாங்கிறாங்க. இல்லைண்ணே அந்த என் பொண்டாட்டி தர 200 இன்னும் பல குழந்தைகளை வாழ வைக்கும், என்றைக்குமே என் பொண்டாட்டி பொண்ணு அடுத்தவங்களை வாழ வச்சானா பழக்கம், அதனால் பரவாயில்ல நீங்கள் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏப்பா அந்த ஃபேனுக்கு பொண்ணு வேறு காசு பிடிக்க சொல்லலை, அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அதை லாஸ்ட்டாக பிடிச்சிக்கிறோமா இப்போதைக்கு வேணான்னு சொல்லி சமாளிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி அங்கேருந்து போகிறாரு. இது எல்லாத்தையுமே சுந்தரம் தூரமானு வீடியோவும் எடுத்துறாரு. அப்போது பொன்னி திடீர்னு வந்து சம்பளம் உயர்ந்தது, ஃபேன் வாங்கிட்டு வந்தது எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தானா, அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் நேரம் கடைக்கு போகிறாங்க. போயிட்டு சும்மா ஜாமான் வாங்குற மாதிரி ஜாமான் கேட்குறாரு. கேட்டுட்டு இப்போது ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துச்சு, அந்த பொண்ணு எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்கவும், அது யாருங்க நீங்கள் கேட்குறதுக்கு அப்படின்னு கடைக்காரர் கேட்குறாரு. ஹலோ நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள்,
இப்போ ஒரு பொண்ணு வந்து இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா. ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிங்க, அந்த பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்குறா, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு இப்போ எங்கேயோ போயிருக்கா. இப்போ ஒருத்தன் வந்தானே, அவன் புருஷன் சக்தி. அவன் வந்து உங்கள்கிட்ட ஏன் காசு கொடுத்து போகிறான், எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகும்னு சொல்லவும், ஹலோ இதெல்லாம் நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஜாமான் வந்தீங்கன்னா ஜாமான் வாங்கிட்டு போங்களேன், ஏன் அதை விட்டுட்டு தேவையில்ல விஷயம்லாம் தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்ட உடனே சுந்தரம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இதை போய் பொண்ணிட்ட காட்டினேன் அப்படின்னா நாளைக்கே பொண்ணி அந்த ஃபேனையும் காசையும் கொண்டு வந்து உங்கள் மூஞ்சில் எரிஞ்சிட்டு இந்த வேலையே வேணும்னு சொல்லி போய்கிட்டே இருப்பா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ தம்பி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, பாவம் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அவங்க ஏதோ பிரச்சனை மனசாப்பமாக பிரிஞ்சுருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம நீங்கள் எப்போ இப்படி குறுக்க வந்து தேவையில்ல பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்ல, யார் நான் பிரச்சனை பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும் இப்போது அந்த பொண்ணு வந்தவுடனே நீங்களாவே உனக்கு வேலை இல்லை, அதாவது இது மாதிரி ஊர்லேருந்து யாராவது வராங்க, அதனால் இப்போதைக்கு வேலை இல்லைம்மா, நான் அவனை பார்த்து சொல்கிறேம்மான்னு சொல்லி நீங்களாவே அவளை வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா இப்போயே எனக்கு தெரிஞ்ச அடியாங்களை வர சொல்லி இந்த கடையை ஒன்றும் இல்லாமையே அடித்து நொறுக்கிடுமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி என்ன மிரட்டுறீங்க, எங்களுக்கும் இந்த ஊரில் ஆள் இருக்காங்கப்பா, இப்படி தேவையில்லாம பிரச்சனை போட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே டக்குன்னு சுந்தரம் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணு, தலை சொல்லுங்க தலை அப்படின்னு ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க. இல்லைப்பா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே கடை வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கடையை சொல்லுங்கண்ணே, அந்த கடையை காலி பண்ணுமா இல்லை கடைக்காரனையும் காலி பண்ணுமா, எத்தனை பேர் வரணும், எந்த இடத்துக்கு வரணும், டக்குன்னு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், உடனே இங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கடைக்காரு, ஐயோ தம்பி என்ன தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டேய் குரு ஒரு நிமிஷம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு சுந்தரம், என்ன பிள்ளைங்க வேலை இல்லாமல் ரொம்ப வெறியாக இருக்கானுங்க, இப்போ மட்டும் இடத்த காட்டினா அப்புறம் நானே வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டானுங்க, காசுக்காக ஒன்றை ஒட்டு மொத்தமாக பிரித்து மிச்சிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ வேணாம் தம்பி நானே அனுப்பிச்சிடுறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு வரும்போது பொண்ணு வீட்டில் இருக்கணும், அவன் மட்டும் இங்கே திரும்ப வேலைக்கு வந்தானா உன் கடையே இருக்காது, இங்கே நடந்தது நீ வெளியில் சொன்னாலும் கடை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் போகிறாரு. அதேமாதிரி பொண்ணி அந்த ஆர்டரை கொடுத்து வராங்க. வந்தோடனே கடைக்காரர் சொல்கிறாரு, பொண்ணி இல்லைம்மா இன்றைக்கி வேலை போதும் நீ வீட்டுக்கு கிளம்பான்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன் நேற்றுக்கே தூங்காமல் வந்துட்டான், அதானே இன்றைக்கி நல்லா தானே இருக்கேன், எந்த பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா ஊர்லேருந்து என் தம்பி வரான், கொஞ்ச நாளைக்கு அவன் இங்கேருந்து கடையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான், அதனால் ஆள் அதிகமாக இருக்குமா, இப்போ செட் ஆகாது, நீ வீட்டுக்கு போமா, நான் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் கூப்பிட்றேம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்கம்மான்னு சொல்லவும், பொண்ணிக்கு இங்கே ஒன்றுமே சொல்ல முடியல. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பொண்ணு இருமா இந்தா இன்னைக்கு காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே நான் இன்றைக்கி வேலை பார்க்கவே இல்லைண்ணே, வேலை பார்க்காம காசு எதுவுமே எனக்கு தேவைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் சக்திக்கும் தெரிய வருது. சக்தி தெரிஞ்ச உடனே நேராக வந்து இங்கே பேசுகிறாரு கடைக்கார்ட்ட, என்னன்னாச்சு ஏன் அப்படி வேலை தூக்குனீங்க அப்படின்னும். இங்கே இது கடைக்காரு ஒன்றும் சொல்ல மறுக்கிறாரு, பொண்ணிட்ட சொன்னால் அதே காரணம் சொல்லி மறுக்கிறாரு. சக்திக்கு இருந்தாலும் டவுட் இருக்குது, சரின்னு சொல்லிட்டு சக்தி வந்து போயிடுறான். போன உடனே நம்ம சுந்தரம் வராரு காட்டா, என்ன அந்த சொன்ன மாதிரியே பொண்ணிகிட்ட சொல்லிட்டீங்களா, பொண்ணி போயிட்டாளா அப்படின்னு கேட்கும். அண்ணா நீங்கள் சொல்ல மாதிரி சொல்லிட்டானே, பொண்ணியும் போயிட்டாங்க, இதெல்லாம் பாவண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாவத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே சுந்தரம் கடைக்காரர் பேசுகிறத சக்தி ஒளிஞ்சிட்டு பார்த்துறாரு. அடா பாவி நீ பார்த்த வேலை தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தியை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே சுந்தரம் இங்கே சக்தியை ப்ளேம் பண்ணுற மாதிரி, ஆண்டி இங்கே சக்தி ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறான் என்ன பண்ணுறான்லாம் கேட்டிங்களே, இங்கே பாருங்கள் சக்தி டெய்லியும் பொண்ணி கூட போய் உட்காந்து சாப்பிட்றான் இந்த ஹோட்டலில், அதுவும் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஹோட்டல், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கான் சக்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தான்னு சொன்னாலே அது எல்லாமே சுத்த போய் தான், எல்லாத்தையும் பண்ண சக்தி தான் அப்படின்னு சொல்லி சுந்தரம் அந்த வீடியோவை காட்டுறாரு. காட்டின உடனே இங்கே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. சக்தியை கேட்குறாங்க, ஜெயா என்ன சக்தி இதெல்லாம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ட்டு. பொண்ணையும் நிற்கிறாங்க. பொண்ணையை பார்த்து அதானே பார்த்தேன், இப்போ சரியான கைக்கறியாச்சு, இவளாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிச்சதாவது, இங்கே சக்தி மறைமுகமாக சம்பளம் கொடுத்து இதெல்லாம் ஒரு நாடகம் தாம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், பொண்ணுக்கு இங்கே ரொம்ப இதாக இருக்குது, நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி பொண்ணி சக்தியை பார்த்து முறைச்சி நிற்கிறாங்க. சுந்தரம் எவ்வளோ பேசுகிறாரு. அதுக்கப்புறமா சக்தி சொல்கிறாரு, என்னம்மாம்மா பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போது நான் ஒரு குடும்பம் போடுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி அந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டுறாரு. அதாவது இவர் சுந்தரம் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் போய் ஒரு பொண்ணு கூட ரொம்ப சேர்ந்து உட்காந்து கொஞ்சலாக கொலாவுனது, அப்புறம் அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பொண்ணியை வேலை தூக்க சொன்னது எல்லாத்தையுமே இங்கே சக்தி வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அதை போட்டு காட்டணுன்னு சொந்தத்தால் இங்கே பேச முடியல, அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. சொல்லப்போனால் ஜெயா பவானி இது வரைக்கும் பொண்ணியை குறை சொல்லும்போது எப்படி வாய்க்கிலேயே பேசினாலோ அப்படிலாம் இல்லாமல் அப்படியே என்ன பேசணும்னு தெரியாமல் அப்படியே உறைஞ்ச போய் நிற்கிறாங்க. அப்போ தான் பொண்ணு பேசுகிறாங்க, என்னக்கா
இவ்வளோ நேரம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னோடனே என்ன பேச்சு பேசுனீங்க, இப்போ உங்கள் புருஷன் பார்த்தீங்களா இன்னும் வேலை பார்த்துருக்கான்ட்டு. இப்படியாப்பட்ட கேடுகெட்டத்தனம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி காசு இல்லைனா கூட போய் ஒரு நிம்மதியாக சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் புருஷன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பொன்னி ஆல்ரெடி வேலையில் கடையில் வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பின உடனே அவங்க சும்மா இல்லாமல் வர வழியில் அந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்துடுறாங்க. ஆர்டிஸ்ட்டை பார்த்து அவனை பிடிச்சி வழிமறித்து உங்களை இதெல்லாம் யார் பண்ண சொன்னா அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. கேட்டால் அது சுந்தரம் தான் சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கிட்ட அந்த வீடியோவையும் வச்சுருக்காங்க. பொன்னி அதையும் போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டினோடனே சுந்தரம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஐயோ நம்ம பண்ண எல்லா கெட்டத்தனமும் இன்றைக்கி வெளியாகிடுச்சு, நாம் என்ன பண்ணுறது, எப்படி இதை சமாளிக்கிறது, எப்படி தப்பிக்கன்னு தெரியாமல் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு. இங்கே ஜெயாவால் பேசவே முடியல. சந்திரசேகர் பேசுகிறாங்க, சண்முகம் பேசுகிறாங்க. பார்த்தீங்களாம்மா, பொன்னி நல்லவன்னு சொல்லி நானும் அப்பாவும் அன்றைக்கி அவ்வளோ சொன்னால் கேட்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, மாமா தான் இன்றைக்கி எல்லா தப்பையும் பண்ணியிருக்காரு. இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே ஜெயா, பவானி, பிரீத்தின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ பொன்னி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இனிமேல் நான் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான வீட்டில் இருந்தேன்னா அது எனக்கு தான் அசிங்கம். இங்கே இருக்க எல்லாமே செல்ஃபிஷ் தான். எப்போ வேணாலும் அவங்க பண்ண தப்பை மறைச்சிட்டு அடுத்தவங்க பண்ண தப்புக்காக மட்டுமே அவங்கள குறை சொல்கிற ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான குடும்பம் இது. என்னால் இப்படி குடும்பத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொன்னி பேக் தூக்கிட்டு போகிறாங்க. சக்தி, பொன்னி நீ இல்லாத வீட்டில் இனிமேல் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சக்தி வெளில போகிறாரு. ஜெயாவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. ஒரு பக்கம் மகனா, ஒரு பக்கம் மகளோட வாழ்க்கையா, என்ன பண்ணுறது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நில குழஞ்சி போய் கீழே உட்காந்து அழுகுறாங்க ஜெயா.